வணக்கம். ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலிருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ கணவன் மனைவி இடைவிடாத சண்டை சச்சரவு இருக்கும். அந்த மனைவி ஒத்துமை இருக்கவும் ஒரு பரிகார முறையும் ஒரு வழிமுறையும் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. பெண்களுக்கு கணவன் குடிச்சிட்டு தகராறு பண்ணாலும், சரியாக வேலைக்கு போகலான்னு சொல்லி தகராறு பண்ணாலும், பொண்டாட்டி சந்தோஷமாக வச்சுருக்காம இடைவிடாத சண்டை சச்சரவாக இருந்தாலும் மனைவியாகப்பட்டவங்க இந்த வேலை செய்யணும். அதாவது ஒரு கைப்பிடி அளவு, அதாவது எந்த பெண்ணு புருஷனுக்கு அடங்கணும் வசியமாகணும்னு சொல்கிறாங்களோ அந்த பெண் ஒரு அவங்களோட கைப்பிடி அளவு மல்லிகைப்பூ வாங்கணும். அந்த மல்லிகைப்பூ கொட்டாங்குச்சி ஒன்று, தேங்காய் கொட்டாங்குச்சி, அதாவது கண் இல்லாத சைடாக ஓட்டு மேலே இருக்கிற ஓடு சைடாக அந்த ஓடு எடுத்துக்கணும். தேங்காய் ஓடு எடுத்துகிட்டு அந்த மல்லிகைப்பூ அதில் போட்டு நெய் விட்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை படிக்கணும். அந்த மந்திரத்தை படிக்கும்போது அதோட மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஓம் காமமோகினி மாயமோகினி மகாமோகினி ராஜமோகினி ஜெய ஜெய சோஹா. இந்த மந்திரம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஓம் காமமோகினி மாயமோகினி மகாமோகினி ராஜமோகினி ஜெய ஜெய சோஹா. இதுதான் அதோட மந்திரம். இந்த மந்திரத்தை பெண்களோட அவங்க கணவன் சண்டை போடுறாருன்னா அவரோட வேஷ்டி எடுத்துட்டு அந்த வேஷ்டியில் அந்த எண்ணெயில் ஊற வச்ச மல்லிகைப்பூ, அந்த எண்ணெயோட அந்த வேஷ்டியில் ஒரு சின்னதாக ஒரு துணி கட் பண்ணி அந்த மல்லிகைப்பூ அதில் போட்டு அதில் அவங்க வேஷ்டிலேருந்து கட்டணும். கட்டிட்டு அந்த தேங்காய் குச்சியில் வச்சு திருப்பி நெய் ஊற்றி இந்த மந்திரத்தை படித்து கொண்டு அது எரிக்க விடணும். அப்போ அந்த வேஷ்டியோட மல்லிகைப்பூவும் எரிஞ்சு கறியாக்கும் போது அந்த கறியை நல்லா மையாக்கி அந்த மையை உங்கள் கணவரோட உச்சந்தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கணவன் உங்கள் பேச்சு கேட்பாங்க, உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க, குடும்பம் வளர்ச்சி நல்லாயிருக்கும், புருஷன் பொண்டாட்டியோட அந்நியுனமாக நல்லா இருப்பாங்க. இது கை கண்டது, இது செஞ்சு பலனடைங்க. எல்லா பெண்களுக்கும் இது உகந்தது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.